ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளாஸ் ஸ்கின் மாரியே வச்சுருக்கா மாரியா ஒரு சூப்பரான ஃபேஸ் சீரம் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபேஸ் சீரம் ரெடி பண்ணதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் வந்து எடுத்திருக்கேன், நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீஸ் வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபேஸ் சீரம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்காது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு தோல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி மாரியே ஆகிட்டுருக்கும். ஆரஞ்சு தோலோட கலர் வந்து அது அப்படியே வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது ஃபில்ட்ரு பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆற வச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 1 ஹவர் நல்லா ஆறட்டுன்னு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிட்டு இருக்கும். இதில் வந்து 1 விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஃபேஸ் சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இது போல் ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் சீரமை வந்து நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தலாம். எவ்ரிடே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சீரமை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து உங்கள் ஃபேஸ் பார்த்தா தெரியும், உங்கள் ஃபேஸ் வந்து செம்ம ப்ரைட்டாக இருக்கும். இந்த சீரமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சீரமை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணதால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்கணும். இதில் ஆட் பண்ணியிருக்க ஆரஞ்சு பீல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க ஆக்னே பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். ரொம்பவே சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து கிளாஸ் ஸ்கின் மீது வச்சதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம முகத்தில் இருக்க ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் 5 லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நம்ம இந்த சீரம் ரெடி பண்ணியிருக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 7 டேஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணினா உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். உங்கள் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியர் ஸ்கின்னாக வச்சுக்கிறதுக்கு இந்த சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா கிளாஸ் ஸ்கின் மாரியே இருக்கணுமா, கண்டிப்பாக இந்த ஃபேஸ் சீரமை தொடர்ந்து ஒரு 7 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக இந்த சீரம் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப் இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவ்வளோ மணி இருக்காது. இது போல் சீரம்லாம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் சீரம் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஃபேஸ் சீரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.